ஹாய், இன்னைக்கு வந்து நான் 27 பிப்ரவரியோட கரண்ட் அஃபேர் தான் வந்து எடுக்க போகிறேன். என்னால் முடிஞ்ச சில பாயிண்ட்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் ஈஸியாக நான் எப்படி படிப்பனோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் பேக்காக வந்து கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப்பில். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து டெய்லி இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து நேஷ்னலில் வந்து யூனியன் கேபினெட் அப்ரூவல் தான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நியூஸே அதுதான். யூனியன் கேபினெட் அப்ரூவலில் வந்து ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பவர் கிரிட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட ஈக்விட்டி லிமிட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 5,000லேருந்து 7,500 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 5,000 வந்து க்ரோர், 5,000 க்ரோர்லேருந்து 7,500 க்ரோர். இந்த ஈக்விட்டி லிமிட்னா என்னென்னா வந்து இது வந்து ஒரு ஈக்விட்டினா ஓனர்ஷிப், ஓகேவா. ஸோ அதோட லிமிட் வந்து அது வந்து என்ன பண்ணுதுன்னா அதோட சப்சிடிக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுது. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோன்னா மேக்ஸிமம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5,000 க்ரோர் இருக்கும், வந்து நீங்கள் 5,000 க்ரோர் இருக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி 7,500 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதோட லிமிட். அதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் நியூஸில் வந்து சொல்கிறாங்க. பவர் கிரிட் நம்ம எதனா ஒரு பவரில் போகணுனாலே நம்மளுக்கு எதனா பிரச்சனை வரும்ல, ஸோ ஏழ்ரை. ஸோ அதனால் வந்து 7,500 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து என்னென்னா மெட்ரோ எக்ஸ்டென்ஷன், மெட்ரோ ரயில்லாம் இருக்குல்ல, அதுதான். அது வந்து நம்ம வந்து எய்தர் அண்டர் கிரவுண்டு இல்லைனா எலிவேட்டடில் போகும். எதுக்குன்னா வந்து இந்த ரோட் டிராஃபிக்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மெட்ரோலாம் வந்து மெட்ரோ ரயில்வேலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கிஃப்ட்லேருந்து ஷாப்பூர் அப்படின்றது வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், இது செகண்ட் நியூஸ். தேர்ட் வந்து என்னதுன்னா சிவில் என்க்ளேவ், அதாவது ஸ்ரீநகர் ஏர்போர்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மிலிட்ரி ஏர்பேஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து சிவில் என்க்ளேவ்னு என்னதுன்னா வந்து நம்ம பப்ளிக் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கலாம் வந்து அதை யூஸ் பண்ணலாம். ஒரு சைடு வந்து மிலிட்ரி பேஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னொன்று ஒரு பார்ட்டை வந்து சிவிலியன் ஃப்ளைட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். சிவிலியன்லாம் பப்ளிக் பீப்புள்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த, அது பேர் தான் வந்து இந்த சிவில் என்க்ளேவ். அது வந்து எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சிசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிசி மல்டி ட்ராக்கிங்னா 3 இல்லைனா 4, அதுக்கு மேலே வந்து ஒரே வேல வந்து நிறைய ட்ராக் போடுறது தான் மல்டி ட்ராக்கிங். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 3 ரயில்வே ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்கன்னா 3 வந்து 3 டேபிளில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 3 சார் 9. ஸோ அப்போ 9,072 crore, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட் வந்து கேபினெட் அப்ரூவலில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மகாரத்னா, அப்புறம் நவரத்னா, தேர்ட் வந்து மினி ரத்னா, இந்த 3 இருக்கும். ஸோ மினி ரத்னாலே 2 கேட்டகரி இருக்கும். அப் டு 500 crore வரைக்கும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு கேட்டகரி, கேட்டகரி 1. கேட்டகரி 2 வந்து 100 crore வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு கேட்டகரி 2, அந்த மாதிரி 2 இருக்கும். ஸோ இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. மெய்த்தி வந்து ஹை லெவல் கமிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃபார் டிஜி லாக்கருக்காக. இந்த டிஜி லாக்கர்ன்றது வந்து ஒரு ஆன்லைன் கபோர்ட்னே சொல்லலாம். நம்மளுடைய அஃபிஷியல் பேப்பர்ஸ்லாம் வந்து வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஆன்லைன் ஒரு கபோர்ட்னே சொல்லலாம். ஏன்னா வந்து நம்மளுடைய சர்டிஃபிகேட்டு, அப்புறமா வந்து ஐடி கார்டு, மார்க் ஷீட்டு, அதர் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து டிஜிட்டலாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டிஜி லாக்கர் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து ஆக்சுவலாக அதோட பர்பஸே அதுதான். இந்த ஹை லெவல் கமிட்டியை வந்து யார் வந்து ஹெட் பண்ணுறதுனா அஜய் ஷாவ்னே அப்படின்றவர் தான் வந்து ஹெட் பண்ணுறாரு. இவர் வந்து இதுக்கு முன்னாடி ஃபார்மர் மெய்த்தி செக்ரட்டரியாக வந்து இருந்தார் அவர். ஸோ இவங்களுடைய இது என்னென்னா ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ரென்தனிங் டிஜி லாக்கர்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறமா பிளாக் செயின் இந்தியா சேலஞ்சை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதோடைய ப்ரைஸ் வந்து எவ்வளோ ப்ரைஸ் மணி எவ்வளோனா வந்து 8.8 crore. இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து இந்த சிடாக் அப்படின்றவங்க தான் வந்து, அதாவது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது ஹைதராபாத்தில் இருக்குது. அவங்க தான் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. தேர்ட் நியூஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இஎஸ்ஐசி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து 75th ஃபவுண்டேஷன் இயரை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து நிறைய கீ நோட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இஎஸ்ஐசினா என்னென்னா வந்து எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். அவங்க வந்து ஹெல்த் கேர்லாம் அவங்க என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா ஹெல்த் கேரு, அப்புறம் சிக்னஸ், மெட்டர்னிட்டி, வேறு என்ன பென்ஷன், இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கொண்டு கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து இவங்க 75th இயர் ஃபவுண்டேஷன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுனால கமமரேட்டிவ் காயினை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. கமமரேட்டிவ் காயின் என்னென்னா ஒரு செலிப்ரேஷன் காயின் சொல்லலாம். அதாவது இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது, டெய்லி பர்பஸாக வந்து இந்த காயினை யூஸ் பண்ண முடியாது. இதனால நான் வச்சுக்கோங்க, கமமரேட்டிவ் காயின்னா வந்து நம்ம வந்து டெய்லி பர்பஸில் யூஸ் பண்ண முடியாது. அதை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், யாருன்னா ஒரு ரிமெம்பரன்ஸாக வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வச்சுக்க முடியுமே தவிர டெய்லி யூஸாக வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. காஃபி டேபிள் புக்னா வந்து அதில் வந்து அவ்வளோ வேர்டிங்ஸ், அந்த புக்கு நம்ம நார்மலாக படிக்கிற புக்கு மாதிரி பெரிய பெரிய வேர்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கொடுத்துருக்க மாட்டோம். மேக்ஸிமம் ஃபுல்லாகவே வந்து என்ன இருக்கும்னா பிக்சர் தான் இருக்கும். ஸோ பிக்சர் பேஸில் தான் இருக்கும் ஃபுல்லாகவே அந்த ஸ்டோரி புக் முழுக்க. அதுதான் வந்து அது பேர் தான் வந்து என்னன்னா காஃபி டேபிள் புக் அப்படின்ட்டுன்னு. ஸோ அதையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்வாஸ்தியா ராத் இனிஷியேட்டிவ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹெல்த் ஆன் வீல், நம்ம வீடு தேடி வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க யார் கூட வந்து எம்ஓஏ வச்சிருக்காங்கன்னா நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி கூட வந்து எம்ஓஏ வச்சிருக்காங்க. அவ்வளோதான். இது வந்து நான் வந்து எக்ஸாம் ஃபோக்கஸில் வந்து போட்டிருக்கேன், நீங்கள் அது வந்து படித்து ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். இந்தியாவும் நேபாளும் வந்து என்விரான்மெண்ட் எம்ஓயு வந்து வச்சுருக்காங்க. ஃபோக்கஸ் ஆன் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன்ஸை பற்றி அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க.
போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கோஆப்ரேஷன்ஸ் ஆன் பயோடைவர்சிட்டி ப்ரொடெக்ஷன். பயோடைவர்சிட்டினா என்னென்னா வந்து இது வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் எல்லா லிவிங் திங்ஸும் ஒரு பிளேஸில் வாழணும்ல, அதுதான் வந்து பயோடைவர்சிட்டி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட், அனிமல், ஃபங்கை, மைக்ரோ ஆர்கானிசம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் தான் வந்து பயோடைவர்சிட்டி அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. climate change and environmental management included. Next news வந்து E20 petrol mandatory from April 1, 2026 லேருந்து E20னா எத்தனால் வந்து 20% இருக்கும் இல்லையா, அதனால் 20 போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து April 1ஆம் தேதியிலேருந்து வந்து மேண்டேட்டரி அப்படி சொல்லிட்டாங்க பெட்ரோலில். ஸோ அப்படின்னா என்னென்னா 20% எத்தனால் இருக்கணும், 80% வந்து பெட்ரோல் இருந்தால் போதும், அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க இவங்க. ஸோ எத்தனாலில் என்னென்னலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சுகர் கேன் இருக்கும், அப்புறமா வந்து மைஸ், கிரெயின் இதெல்லாம் வந்து சேர்ந்து தான் வந்து எத்தனால் வந்து மேக் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பிளான்ட் பேஸ்டு ஒரு ஆல்கஹால், ஓகேங்களா, அது வந்து பெட்ரோலோட மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இது 20% பிளெண்டாக இருக்குது சொன்னாங்களா. தேர்ட் பாயிண்ட் வந்து இது வந்து மினிமம் ரான் ரெக்குயர்மெண்ட் 95. ரான்னா வந்து ரிசர்ச் ஆக்டேன். ஸோ ரிசர்ச் ஆக்டேன் நம்பர், ஓகேங்களா. சேஃபாக வந்து பார்த்துக்கோ, இன்ஜின் வந்து சேஃபாக வச்சுக்கிறது தான் இந்த ரானோட ஒர்க். மினிமமாக வந்து ரெக்குயர்மெண்ட் எவ்வளோ இருக்கணும்னா 95 இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ப்ரொமோட் கிளீனர் ஃபியூவல் யூசேஜ், பொல்யூஷன் வந்து கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறமா ரெனியூவபிளாக இருக்கும், ஃபார்மரை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்னன்னா கிளீனர் ஃபியூவல் யூசேஜ். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து தர்ம கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கும் ஜாப்பனீஸ்க்கும் நடக்குது. ஸோ இந்தியாவுடைய கான்டின்ஜென்ட் லடாக் ஸ்கவுட்டும் ஜாப்பனீஸோடைய இது JGSDF இவங்க 2 பேரும் எத்தனாவது எடிஷன்னா 7th எடிஷனு. டெக்கும் IIT கரக்பூரும். ஸோ டெக்னா டெலிகாம் இன்ஜினியரிங் சென்டர். ஸோ அவங்க வந்து கரக்பூர் கூட சேர்ந்து 6G டெக்னாலஜிஸ்க்காக MOU போட்டிருக்காங்க. 6Gனா அது இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு வந்து வாய்ஸ் வந்து கரகரன்னு கேட்குதான், அதனால் வந்து என்ன பண்ணாங்க, டெலிஃபோனில் வந்து வாய்ஸ் கரகரன்னு கேட்குதான், அதனால் என்ன பண்ணாங்கன்னா 6G வந்து யூஸ் பண்ணுங்கள், இன்னும் நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னு நான் வச்சுக்கோ. இதில் வந்து EMF மானிட்டரிங் சிஸ்டம் வந்து AI பேஸ்ட் EMF மானிட்டரிங் சிஸ்டம்லாம் வந்து கொண்டு EMFனா வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அந்த மானிட்டர் பண்ணுற ஒரு சிஸ்டத்தையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. வேர்ல்ட் பேங்க் வந்து ரிப்போர்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து என்னென்னா உமன் பிஸ்னஸ் அண்ட் லா ரிப்போர்ட் 2026 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எவ்வளோ கவர் ஆகுதுன்னா 190 எக்கனாமிஸ் வந்து கவர் ஆகிருக்கு. இதோடைய லீகல் ஃப்ரேம் ஒர்க் ஸ்கோர் வந்து 67 அவுட் ஆஃப் 100க்கு, என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து 53 அவுட் ஆஃப் 100க்கு. இது வந்து லீகல் ஃப்ரேம் ஒர்க்னா என்னென்னா எவ்வளோ குட்டாக இருக்குது லாஸ்லாம், உமனுக்கு வந்து எவ்வளோ குட்டாக இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி பார்த்ததில் அது வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் லானா வந்து ஹவு வெல் லாஸ்லாம் வந்து ஆக்சுவலாக அப்ளை பண்ணியிருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றிது. அது வந்து 53 மார்க் அவுட் ஆஃப் 100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்கிங் அண்ட் ஃபினான்சிங்கு. ஸோ IRFC இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ IRFCனா வந்து இந்தியன் ரயில் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷனு. இதோட லோன் டைப் வந்து ECB. அவங்க வந்து 400 மில்லியன் வந்து லோன் செக்யூர் பண்ணியிருக்காங்க. ECBனா வந்து எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங். ஸோ எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங் அதாவது வந்து நம்ம இந்தியா வந்து பாரோ ஃப்ரம் ஃபாரின் லெண்டர்ஸ் கிட்டேருந்து பாரோ பண்ணுறது தான் வந்து எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங். ஸோ அதில் வந்து எவ்வளோ பாரோ பண்ணியிருக்காங்கன்னா 400 மில்லியன் வந்து பாரோ பண்ணியிருக்காங்க. IRFC வந்து பாரோ பண்ணியிருக்காங்க. இது ஃப்ரம் யார் கிட்டேன்னா ஜப்பான் கிட்டேருந்து SMBC அண்ட் MUFG அப்படின்ற ஜப்பான் கிட்டேருந்து வந்து அவங்க வந்து பாரோ பண்ணியிருக்காங்க. எத்தனை இயர் டென்னர்னா வந்து 5 இயர்ஸ்க்கு போட்டிருக்காங்க. அவங்களுடைய டென்யூர் வந்து 5 இயர்ஸ்க்கு போட்டிருக்காங்க. இது வந்து லிங்க்டு டு டோனர் ரேட் வந்து லிங்க்டாக இருக்குது. டோனர் ரேட்னா என்னதுன்னா TONR ரேட்னா என்னதுன்னா வந்து ரயில் ஃப்ரைட் காஸ்ட் ஃபார் 1 டன் பர் கிலோமீட்டருக்கு, ஒரு கிலோமீட்டருக்கு அதோடைய ரயில் ஃப்ரைட் வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகுது, அதுதான் வந்து டோனர் ரேட், அந்த ரேட். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து NSE இருக்காங்களே, NSE 9 லான்ச்சஸ் ஒரு குளோபல் ஆக்சஸ் பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ட்ரேட் ஈஸிலி இந்தியன் ஸ்டாக்ஸில் வந்து ஈஸியாக வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த புது பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியன் ரெசிடென்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அப்ராடுக்கு வந்து லீகலாக வந்து மணி சென்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து என்னதுன்னா LRS. ஸோ அந்த ஸ்கீமில் வந்து லைக் எக்ஸாம்பிள் ட்ராவல்கோ, எஜுகேஷன்ஸ்க்கோ, மெடிக்கல்கோ, இல்லை கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ராட் அது எல்லாத்துக்குமே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது பேஸில் வந்து கொண்டு வரது தான் வந்து இந்த லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம். ஸோ அந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு கீழே தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போகுது அப்படி சொல்கிறாங்க. இதோட ஆனுவல் லிமிட் எவ்வளோனா 2,50,000 தான் இதோட ஆனுவல் லிமிட். இதுதான் வந்து இந்த எக்ஸாம் பாயிண்டில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து எக்கனாமி. ஸோ BLR இருக்காங்களா, BLR ஏர்போர்ட்னா கெப்பகோடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அவங்க வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட் கூட வந்து சேர்ந்துருக்காங்க. ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட் வந்து ஜெர்மனி இது. ஸோ இவங்க 2 பேரும் எதுக்கு MOU போட்டிருக்காங்கன்னா டு ஸ்ட்ரென்தன் இந்தியா யூரோப்போடைய கார்கோ கொரிடாரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. கார்கோ கொரிடார்னா ஃபாஸ்டான ரூட் குட்ஸில்
எடுத்துகிட்டு போகிறதுக்கு இப்போ பேசஞ்சர்ஸ்க்கு கிடையாது, கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிற ஒரு ஃபாஸ்ட்டான ரூட் வந்து இந்த கார்கோ கொரிடார். ஸோ அதுதான் வந்து அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இவங்க 2 பேர் வந்து சேர்ந்துருக்காங்க, MOU போட்டிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து மங்களூரு ஏர்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து ASQ அவார்டை வந்து வின் பண்ணுறாங்க. ASQ அப்படின்னா வந்து ஏர்போர்ட் சர்வீஸ் குவாலிட்டி. ஸோ வந்து அந்த ஏர்போர்ட்டில் சர்வீஸ் குவாலிட்டியை வந்து யார் வாங்குறதுனா வந்து மங்களூரு ஏர்போர்ட் வந்து வாங்குறாங்க, மங்களூரு ஏர்போர்ட். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து நிதி, இதிலே பாருங்கள் நிதி. ஸோ அதனால் நிதின்றவங்க வந்து CEO ஆஃப் நிதி ஆயோக்கோடைய CEO இருக்காங்க. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் வந்து 2026 நடக்குது. ஸோ இதில் வந்து எங்கே நடக்குதுன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் நடக்குது. ஸோ வின்டர்னாலே வந்து சில்லுன்னு இருக்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்தியன் ஆர்மி தான் வந்து ஓவரால் வின்னராக இருக்காங்க. ஏன்னா வந்து ஆர்மியில் இருக்கவங்க தான் நம்மளை பாதுகாக்கிறாங்க, அதனால் அப்படின்னு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து ஆர்மினா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடக்கிற வின்டர் கேமில் அவங்க தான் வின் பண்ணுறாங்க. இது வந்து எத்தனாவது எடிஷன்னா 6th எடிஷன் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடக்குது. ப்ரோட்டீன் டே வந்து 27. கேம்பெயின் வந்து என்னதுன்னா ரைட் டு ப்ரோட்டீன். ஜதிந்தர் மேரா அப்படின்றவங்க வந்து பாசிட்டிவ் ஆகிட்டாங்க. இவங்க வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரி செக்டாரில் இருக்கிறவங்க. ஸோ அவங்க வந்து பாசிட்டிவ் ஆகிட்டாங்க. மெகாலயாவோடைய பட்ஜெட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. எவ்வளோனா வந்து ஃபிஸ்கல் இதோட டோட்டல் பட்ஜெட் வந்து 32,023 crore. இது ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோனா வந்து 2,672 crore. ஓகேங்களா, இருக்குது பார்த்தீங்களா, இது இப்படி சைடாக போட்டால் 3 மாதிரி இருக்குமா. ஸோ அதனால் வந்து 32,023 crore. ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்னென்னா வந்து அதாவது நம்ம ஸ்பெண்டிங் வந்து இன்கம்மை விட அதிகமாக இருக்கும், அதுதான் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட். ஃபிஸ்கல் டெபிசிட்டோட ஃபார்முலா என்னென்னா ஸ்பெண்டிங்கு மைனஸ் இன்கம். ஸோ வந்து ஸ்பெண்டிங் வந்து இப்போ 12 lakh இருக்குன்னு வைங்களேன், இன்கம் வந்து 10 lakh இருக்குன்னா அப்போ ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து 2 lakh. நம்ம வாங்குகிற இன்கம்மை விட ஸ்பெண்டிங் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணோம் கவர்மெண்ட்டு, அது வந்து நம்ம வேறு யார்கிட்டனா வந்து மணியை வந்து அது கவர் பண்ணுறதுக்காக, அந்த கேப்பை கவர் பண்ணுறதுக்காக மணியை வந்து பாரோ பண்ணும். இது வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து நான் வந்து போடுறேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோ அண்டு கொஞ்சம் அங்கங்கே ஸ்டக்காகி பேசுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னும் போக போக நான் வந்து இன்னும் நல்லா கிளியராக எடுக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.